வணக்கம் நண்பர்களே. அதாவது 2 நாள் பயணமாக சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்முவை ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு கர்நாடக மாநிலத்திலிருந்து தனி விமானம் மூலம் நேற்று மாலை சென்னை வந்திருந்தார். சென்னை வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்முவை ஆளுநர் ரவி அவர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடியரசுத் தலைவரை வரவேற்றார். அப்போது மணிமேகலை காப்பியகத்தின் ஆங்கில பதிப்பை அவருக்கு பரிசாக வழங்கினார். அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திரௌபதி மர்மு தங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 9 மணியளவில் முக்கிய பிரமுகர்களை திரௌபதி மர்மு சந்திக்கிறார். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு OMR சாலையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் காலை 10:15 மணி முதல் 11:15 மணி வரை நடைபெறும் 8வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். 11:55 மணியளவில் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து சேரும் மர்முவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வழியனுப்பும் விழா நடைபெறுகிறது. அதன் பின்னர் நண்பகல் 12:05 மணியளவில் இந்திய விமானப்படையின் தனி விமானம் மூலமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி சென்னையில் 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் வழக்கமாக 170 CRPF வீரர்கள் மற்றும் 50 காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பெட்ரோல் குண்டு தாக்குதலை அடுத்து உதவி ஆணையர் தலைமையில் 2 ஆய்வாளர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.